அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜாவா டியூட்டோரியல் கிளாஸில் லாஸ்ட் ஃப்ளோ கண்ட்ரோல் பார்த்தோம். அதில் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ஃபார் லூப் தான் பார்க்கணும். பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்ட்ரிங் அதோட ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மளுக்கு ஜாவா ஸ்ட்ரிங்கில் சில ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அது நம்ம பார்த்துட்டு ஃபார் லூப் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஜாவா ஸ்ட்ரிங் அதோட ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இது நான் உங்கள் கஜேந்திரன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஜாவா ஸ்ட்ரிங் அதோட ப்ரீ டிஃபைன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்ட்ரிங்னா முதல்ல என்ன, நம்ம ஜாவா ஸ்ட்ரிங் இன்றைக்கி டெப்த்தாக பார்க்க போகிறதில்ல. நம்மளுக்கு ஃபார் லூப் சில இந்த ஜாவா ஸ்ட்ரிங் மெத்தட் தேவைப்படுது. ஸோ அதனால் பேசிக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ஜாவா ஸ்ட்ரிங்கோட ப்ரீ டிஃபைன் மெத்தடு, மொத்தம் ஜாவா ஸ்ட்ரிங் ப்ரீ டிஃபைனில் பார்த்தீங்கன்னா 27 ஆர் 28 மெத்தட் ப்ரீ டிஃபைன் மெத்தட் இருக்குது. பட் அதில் இம்பார்ட்டண்டான மெத்தட் 7 மெத்தட் மட்டும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்ட்ரிங்னா முதல்ல என்ன. ஸோ இது ஃபஸ்ட்டு டெஃபினேஷனாக படிச்சிங்க, டெப்த்தாக இன்றைக்கி நம்ம பார்க்க வேணாம். ஸோ அப்புறம் இன்னொரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அப்போ ஜென்ரலி பார்த்தோன்னா ஜாவா ஸ்ட்ரிங்கை சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் நம்ம சொல்லணும். நம்ம இப்போ சிஆர் இருக்கட்டும் C++ படிக்கும்போது பார்த்தா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் தட் இஸ் கால்டு ஜாவா ஸ்ட்ரிங் நம்ம சொல்லணும் நம்ம. ஸோ பட் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிங் இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் ரெப்ரசன்ட்ஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர், பட் ஜாவாவில் சொல்லணும் நம்ம. ஸோ இதை நம்ம இன்னொரு கிளாஸில் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதில் ப்ரீ டிஃபைன் மெத்தட் நம்ம 7 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேர் அட்டு ப்ராக்கெட்டில் இன்டெக்ஸ்னு போட்டிருக்கு. அப்போ கேரட்னா மூலனா ரிட்டர்ன்ஸ் கேர் வேல்யூ ஃபார் த பர்டிகுலர் இன்டெக்ஸ். அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்ட்ரிங் ஏ ஈக்குவல் டபுள் கோடுக்குள்ளே ஏதோ ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க. அப்போ இன்டெக்ஸ் பொசிஷனை வச்சு 5னா 5வது பொசிஷனாக பர்ஃபெக்டாக பிரிண்ட் பண்ணும். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரெண்டாவது பூலியன் ஈக்குவல்ஸ். இது பூலியன் டைப்னாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். அப்போ என்ன சொல்கிறோம், நம்ம செக் த குவாலிட்டி ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் அ கிவன் ஆப்ஜெக்ட். அப்போனா நீங்கள் கொடுக்குற அதாவது ஸ்ட்ரிங் ஏ வேரியபிள்குள்ளே, அது இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் ஏ ஈக்குவல் டு ஹச்ஆர் இருக்குது, இப்போ ஸ்ட்ரிங் பி ஈக்குவல் டு ஹச்ஆர் இருக்குது. அப்போ ரெண்டுமே கேஸ், அதாவது அப்பர் கேஸாக இருக்கும் இல்லை லோவர் கேஸாக இருக்கும், கொடுக்குற வார்த்தை ரெண்டுமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா மேட்ச் ஆகிறதுக்கு இந்த ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு வேரியபிள் ஏ கொடுக்குறேன், வேல்யூ கொடுக்குறேன், பி கொடுக்குற வேல்யூக்கு ரெண்டுமே பர்ஃபெக்ட்லி மேட்சாக இருந்துச்சுன்னா அப்படின்னா ஈக்குவல்ஸ் மெத்தட் ரெண்டுமே மேட்சாக இருக்கணும்னு நீங்கள் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ ஈக்குவல் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் நம்ம. இப்போ மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இன்ட் லென்த்து. இந்த மெத்தட் என்ன பண்ணால் ரிட்டர்ன்ஸ் ஸ்ட்ரிங் லென்த்துன்னு நம்ம சொல்லணும் நம்ம. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறீங்க, அது எத்தனை லெட்டர்னு இன்டீஜரில் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தட் தான் ப்ரீ டிஃபைன் மெத்தட் தான் லென்த்து. இதெல்லாம் எங்கே ரியல் டைமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் அப்ளை பண்ணுறீங்க, அதில் மேக்ஸிமம் லெட்டர் வந்து 8 லெட்டர் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா இந்த லென்த் மெத்தட் வச்சு தான் வேலிடேஷன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது 4வது ஈக்குவல் இக்னோர் கேஸ். இப்போ நான் சொல்கிறேன் கம்பேர் அனதர் ஸ்ட்ரிங் டசன்ட் செக் கேஸ். இப்போ இது ஈக்குவல்ஸும் இதுவும் ஒரே வேலை தான் பார்க்குது. ஆனால் இது வந்து அப்பர் கேஸாக இருந்தாலும் எடுத்துக்கும், லோவர் கேஸாக இருந்தாலும் எடுத்துக்கும். ஆனால் வார்த்தை ஒன்றா இருக்கணும். இப்போ ஹச்ஆர் வந்து சுமால் கொடுத்துட்டீங்க, கம்பேர் பண்ணுற இன்னொரு ஹச்ஆர் கேப்ஸில் இருந்தாலுமே ஈக்குவலாக இருந்து இக்னோர் கேஸ், அதாவது கேஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஈக்குவலாக இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது, பர்ஃபெக்ட்லி மேட்சாக இருந்தால் மட்டும் தான் உள்ளே போகும், இல்லை அதர்வைஸ் போகாது இது. ரெண்டாவது ஸ்ட்ரிங் டூ லோவர் கேஸ். இது என்ன பண்ணால் ரிட்டனாக ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சுன்னா அது லோவர் கேஸாக மாற்றி கொடுக்கும், ரிட்டர்ன் பண்ணுறது லோவர் கேஸ் ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணும். அடுத்தது 6 ஸ்ட்ரிங் டூ அப்பர் கேஸ். இது என்ன பண்ணும், சேம் தான், ஒரு நார்மல் லோவர் கேஸ் ஸ்ட்ரிங்கை வந்து அப்பர் கேஸாக மாற்றி கொடுக்கும், ரிட்டர்ன் பண்ணுறது ஸ்ட்ரிங் வேலை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ரொம்ப முக்கியமான மெத்தட் பூலியன் கண்டைன்ஸ். இந்த மெத்தட் என்ன பண்ணால், ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டருக்குள்ளே நீங்கள் கொடுக்குற வேல்யூ ஏதாவது ஒரு லெட்டர் மேட்சா, அதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிள் ஜிமெயில் எடுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக அட்டு இருக்கணும். அப்போ கொடுக்குற நீங்கள் அதாவது இப்போ நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அட்டு விட்டுன்னு வச்சுக்கோ, அட்டு மிஸ்ஸிங்னு வருதில்ல. அப்போ எதை வச்சு பண்ணுறாங்கன்னா, இந்த கண்டென்ட்ஸ் ஏதாவது ஒரு வார்த்தை மிஸ் ஆனால் கூட கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரீ டிஃபைன் மெத்தட் தான் பூலியன்ஸ், அதாவது கண்டென்ட்ஸ் மெத்தட். பூலியன் கண்டென்ட்ஸ் ரிட்டர்ன் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். அதனால தான் பூலியன் நம்ம சொல்லியிருக்கோம், அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சரி, அப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ எக்லிப்ஸ் ஆல்ரெடி இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதை நாங்கள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நியூவில் போய்ட்டு ஃபஸ்ட்லேருந்து நியூவில் போய்ட்டு இங்கே ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் அதரில் போய்ட்டு சர்ச் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்கான்னு பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் அதரில் போய்ட்டு ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் இந்த கொடுக்குறேன் நான். ஸோ ப்ராஜெக்ட் நேம் வந்து ஜாவா ஸ்ட்ரிங்னு வச்சுக்கிறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணுறேன். சில பேர் நெட்பீன்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஒன்றும் இஷ்யூ இல்லை. இப்போ நான் பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரிங் ப்ரீ டிஃபைன் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி நான் யூசர் டிஃபைன் தான் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இப்போ போய்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன் நான். இப்போ கிளாஸ் நேம் வந்து மைன் கொடுக்குறேன் நான். சரி பாருங்கள், இப்போ நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன் நான். இப்போ நான் ஒன்றுன்னா
ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஜாவா ஸ்ட்ரிங்கில் ப்ரீடிஃபைன் மெத்தட் தான் நம்ம டீப்பாக பார்க்குறோம், நம்ம ஜாவா ஸ்ட்ரிங் பார்க்கல. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து நான் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து அந்த கேர் அட் அந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக மெயின் மெத்தட் போய்க்கிறேன். சரி, மெயின் மெத்தட் போயிட்டேன். ஸோ இதில் போய்ட்டு கரெக்டாக இப்போ நான் ஸ்ட்ரிங்கு யூசர் நேம் ஈக்குவல் டு, இப்போ நேம் வந்து நான் வந்து இப்போ டேவிட் அப்படி கொடுக்குறேன் நான். அதாவது ஸ்ட்ரிங் இந்த இருக்குல்ல யூசர் நேம், இப்போ டேவிட்டுங்கிறது இதுக்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த வி மட்டும் பிரிண்ட் பண்ணும், ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் பிரிண்ட் பண்ணும். அப்படி பிரிண்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த மெத்தட் போங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ டேவிட் எதுக்குள்ளே இருக்குன்னா அந்த யூசர் நேம் வேரியபிள்குள்ளே இருக்குது. அதில் வச்சுட்டு எதை டாட்னா நார்மலாக கால் பண்ணுறோம்ல, கேர் அட்டுங்கிற மெத்தட் கால் பண்ணுறேன். இப்போ நடுவில் நீங்கள் என்ன கொடுக்கணும், அது இண்டெக்ஸ் இருக்குல்ல அதுதான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ டி அதாவது 0 1 2, அப்போ நான் 2வது பொசிஷனை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணோன்னே எனக்கு அவுட்புட்டில் என்ன ஆகும்னா வி மட்டும் பிரிண்ட் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டருக்குள்ளே ஏதாவது ஒரு பொசிஷன் மட்டும் பிரிண்ட் பண்ணால் அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் கேர் அட்டுங்கிற மெத்தடு. ஸோ ரெண்டாவது என்ன பார்க்கலாம், இந்த லென்த்து. இப்போ இந்த டேவிட் வந்து DAVID அதாவது 0 1 2 3 4, அப்போ 0 to 4 மொத்தம் 5. இப்போ இந்த லென்த்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கு ஒன்று புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரிங்கு பேராகிராஃப் வேல்யூ அப்படி சும்மா கொடுக்குறேன் நான் ஈக்குவல் டு, இப்போ வந்து சும்மா நான் டைப் பண்ணுறேன். நான் டைப் பண்ணிட்டு இப்போ இதில் எத்தனை லென்த் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் நம்ம. இப்போ என்ன பண்ணுறேன், system.out.println இந்த வேரியபிள் நேம் டாட்டு லென்த்துங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ லென்த்துங்கிற மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ணும், ஒரு இன்டிஜர் வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்போ பாருங்கள், ரைட் கிளிக் கொடுத்துட்டு சன்னஸ் கொடுக்குறேன். இங்கே 28 பிரிண்ட் ஆகுது பாருங்கள். அப்போ 0 to 27 வரல இருக்கும், அதனால தான் நம்மளுக்கு 28 பிரிண்ட் ஆகுது. இது லென்த்து மெத்தடு. ரியல் டைமாக அந்த லென்த் மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்களே பாருங்களேன். இப்போ நீங்கள் ஒரு MS ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க, அதில் வேர்டு வந்து மேக்ஸிமம் 1024 வேர்டு தான் டைப் பண்ண முடியும். அப்போ இது எப்படி சொல்கிறாங்க, இந்த லென்த் மெத்தட் வச்சு தான் கண்டிஷன் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே அதை டைப் பண்ணுற வேர்டுக்குள்ளே இஃப் கண்டிஷன் இருக்கும். அப்போ 1024 தாண்டி போடுச்சுன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும்ல, அந்த மாதிரி இடத்துல தான் இந்த லென்த்துங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த நீங்கள் ஜிமெயிலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 7 மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மேக்ஸிமம் மினிமம்லாம் இதை வச்சு தான் செட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மெத்தட்லாம் ரியல் டைமாக நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஸோ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இதை அப்படி நான் வந்து ஹிடன் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த மெத்தட் ஈக்குவல்ஸ் மெத்தடு. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கு யூசர் நேம் ஈக்குவல் டு நான் அட்மின் கொடுக்குறேன். நான் அட்மின் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்கு யூசர் பாஸ் ஈக்குவல் டு இதுலேயே அட்மின் கொடுக்குறேன். நான் அட்மின் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு உச்சரிப்பு எல்லாமே ஒன்று தான், ஆனால் வந்து அப்பர் கேஸாக இருக்குது, லோவர் கேஸாக இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இஃப்பில் போய்ட்டு இந்த வேரியபிள் நேம் காண்றேன், யூசர் நேம் டாட்டு ஈக்குவல்ஸ் அந்த மெத்தடை கால் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன், நான் யூசர் பாஸை இது பண்ணுறேன், அந்த இதை வேல்யூ கால் பண்ணுறேன். அதாவது இது ரிட்டர்ன் அது இஃப்க்குள்ளே கொடுத்தாலே அது பேர் பூலியன் டைப் தான். ரெண்டுமே மேட்ச் ஆச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், ஈக்குவல்னு கொடுக்குறேன். நான் ஒரு வேளை மேட்ச் ஆச்சுன்னா எல்ஸில் போய்ட்டு நாட் ஈக்குவல்னு கொடுக்குறேன். நான் சரி இப்போ பாருங்களேன், இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ என்ன வருது, பிரிண்ட் ஆகுது, நாட் ஈக்குவல்னு வருது. அப்போ ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். பட் இதுதான் அந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங் இந்த இருக்குல்ல, இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட் நம்ம சொல்லியிருப்போம் நம்ம. அதாவது செக் த குவாலிட்டி ஸ்ட்ரிங் வித் த கிவன் ஆப்ஜெக்ட். நம்ம கொடுக்குற இதுலேருந்து பார்த்தீங்கன்னா போத் ஆஃப் மேட்சாக இருக்கணும். ஒன்று அப்பர் கேஸ் லோவர் கேஸ் தவிர அதை எடுத்துக்காது. இதுதான் இந்த ஈக்குவல்ஸ் மெத்தட். இப்போ நான் வந்து இங்கே சேமாக கொடுத்தேன்னா அப்படி கொடுத்தனா எடுத்துக்கும். நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் அதாவது வேல்யூ வந்து இப்போ ஈக்குவல்ஸ் வருது பாருங்க. நான் என்ன இந்த வேரியபிள் என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறேன், ரெண்டுமே மேட்சாக இருக்கணும். ஒன்று மேட்ச் ஆனால் கூட வராது. ஆனால் ஈக்குவல் கிளியர் கேஸ் அப்படி கிடையாது. இப்போ அந்த மெத்தட் இது கால் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ ரெண்டாவது ஈக்குவல் கிளியர் கேஸ் கொடுக்குறேன் நான். ஸோ இப்போ நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ எஃப் யூசர் நேம் டாட்டு ஈக்குவல் கிளியர் கேஸ்க்குள்ளே யூஸரை பாஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறேன், பழைய போல் அட்மின் சொல்லிட்டு இப்படி மாற்றி ஏற்று கொடுக்குறேன். நான் போத் ஆஃப் ஈக்குவல்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்களேன், இப்போ எல்ஸு கொடுக்கல, ஏன்னா இஃப் தான் வருங்கிறது தெரியனால எல்ஸு கொடுக்கல. இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் போத் ஆஃப் ஈக்குவல் பிரிண்ட் ஆகலை. ஸோ இதுதான் ஈக்குவல்க்குன்னு கேஸ். அப்போ ஈக்குவலுக்கும் ஈக்குவல் கேஸும் சின்ன டிஃப்ரெண்ட் மட்டும்தான்.
ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம டூ லோவர் கேஸ் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா இது மட்டும் நான் ரன் டைத்தில் கொடுக்குறேன். ரன் டைம்னால ஸ்கேனர் தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸ்கேனரு ஆப்ஜெக்ட் நேமு ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். இது வந்து யூட்டில் பேக்கேஜுக்குள்ளே இருக்கும். முதல்ல கொஷின் கேட்குறேன். அப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா என்டர் யுவர் நேம். கொஷின் கேட்டேன் நான். இந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். அப்போ ஸ்ட்ரிங்கு யூசர் நேம் ஈக்குவல் டு ஜேஎஸ் டாட் நெக்ஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள் நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். ப்ரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் இப்போ நான் அப்படியே கொடுத்தேன்னா இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ஜாஸ்மின் கொடுக்குறேன். நம்மளுக்கு ஜாஸ்மின் பிரிண்ட் ஆகுது. பட் எனக்கு வந்து ஸ்மால் கேஸில் தான் பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறேன், வேரியபிள் நேம் டாட் நான் கால் பண்ணுறேன். இதை கால் பண்ணுறோம், டூ லோவர் கேஸை கால் பண்ணுறோம். ஸோ இப்போ ரைட் கிளிக் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன் நான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதாவது கொடுக்குற இன்புட்டை என்ன கொடுக்குறேன், ஜாஸ்மின் அப்பர் கேஸை கொடுக்கணும். பட் அவுட்புட் என்ன வருது, ஜாஸ்மின் லோவர் கேஸில் வருது. இதை வந்து நம்ம ஏன் இப்படி கால் பண்ணணும், ஒரு வேரியபிளில் அதாவது இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ நான் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி கூட பண்ணலாம். ஸ்ட்ரிங்கு லோவர் கேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு யூசர் நேம் டாட்டு டூ லோவர் கேஸ் இப்படி கொடுக்குறேன். ஸோ எல்லாம் ஒன்று தான். இப்போ நான் வேரியபிள் கால் பண்ணால் அங்கே ஸ்டோர் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இப்போ ரைட் கிளிக் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் கொடுக்குறேன். இப்போ நான் பாருங்கள், நான் டேவிட்னு அப்பர் கேஸில் கொடுக்குறேன். பட் லோவர் கேஸோட பிரிண்ட் ஆகுது பாருங்கள். இதுதான் டூ லோவர் கேஸ். ஸோ சேம் அதே போல் தான் டூ அப்பர் கேஸுங்கிறது அப்போல தான். டூ அப்பர் கேஸ் டைப் பண்ணுறேன். ஸோ அதே போல் இப்போ என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் கொடுத்துட்டு நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லாக லோவர் கேஸில் டைப் பண்ணுறேன். இப்போ டேவிட்னு கொடுக்குறேன். இப்போ அப்பர் கேஸில் நம்ம டேவிட்னு வருது. ஸோ இதுதான் டூ அப்பர் கேஸ் டூ லோவர் கேஸ். ஸோ கடைசியாக உள்ளது கண்டெய்ன்ஸ். ஸோ கண்டெய்ன்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ என்ன பண்ணுறேன், நான் இது எல்லாமே டெலீட் பண்ணுறேன். இப்போ என்ட்ரி ஒரு இமெயில் கேட்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக வந்து இமெயிலில் வந்து கண்டிப்பாக அட்டு இருக்கணும். ஓகேங்களா, இதான் நம்ம கண்டிஷன். பட் இதுவுமே என்ன டைப்பு, பூலியன் டைப் தான். அதனால் இஃப்குள்ளே தான் மேக்ஸிமம் பாஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ இஃப்பில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம யூசர் நேம் டாட்டு கண்டெய்ன்ஸை கால் பண்ணுறோம், கேர் சீக்வன்ஸ். அப்போ கண்டெய்ன்ஸ்குள்ளே என்ன இருக்கணும், கேர் சீக்வன்ஸ்னால் சீக்வன்ஸ்னாலே டபுள் கோடு தான். இப்போ எனக்கு வந்து அட்டு அப்படின்னு செக் பண்ணுறீங்க. ஓகேங்களா, எரர் போயிடுச்சு போலுங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன் நான், சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்டரில் இப்போ வந்து வேலிட் மெயில் அப்படின்னு ஒன்று. இப்போ எல்ஸில் வந்து சிஸ்டம் டாட் அவுட்டர் பிரிண்டரில் அட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்டர் ஒரு மெயில் கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், நான் சாம் கஜய் அட்டு விட்டுடுறேன் நான். இப்போ டாட்டு gmail.com அப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன அவுட்புட் வருது, அட்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வருது. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் ரியலாகவே இந்த கண்டென்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ சாம் அட்டு gmail.com அப்படி கொடுக்குறேன். இப்போ என்னது வேலிட் மெயில்ன்றது இல்லை. ஸோ இதுதான். ஸோ கண்டெய்ன்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ இந்த டுட்டோரியல் வீடியோவை நல்லா தெளிவாக பாருங்கள். இதிலிருந்து நம்ம நாளை காலைல 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காம்படிஷன் 4th 10 கொஷின் கேட்போம் நம்ம. ஸோ அதில் நீங்கள் தெளிவாக சொல்கிறவங்க நீங்கள் அதை வீக்கெண்ட் நடக்கிற டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகுங்க. அப்படி வீக்கெண்ட் நடக்கிற டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு நம்ம 500 நம்ம சென்ட் பண்ணுவோம் நம்ம. ஸோ தெளிவாக பாருங்கள். அதுமாரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து பேசலாம். இதனால் உங்களுக்கு கஜேந்திரன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.